ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குழம்பு ரெசிபி தான். சட்னிக்கு பதிலாக இந்த தக்காளி குழம்பு ரெசிபியை நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 10 இட்லி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவு டேஸ்ட் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற தக்காளிக்கு இந்த ரெசிபிக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் வாட்டர் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொதி வரவும் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின்லாம் உறிஞ்சு வந்துடும். இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். வாட்டர்லேருந்து தக்காளியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தோல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியிலையுமே நம்ம தோலை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வாட்டரில் சூப்பராக வந்திருக்கு தக்காளி. இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஆற விட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கேன். கைகளை வச்சு நல்லாவே மசிச்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சிலலாம் போடணும்னு அவசியமே இல்லை. நல்லா ஆறினவனே கைகளை வச்சு மசிச்சு கொடுத்தீங்கன்னா தக்காளி ஃபுல்லாகவே ஜூஸ்லாம் வெளியில் சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தக்காளி குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மசிச்சு எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைனா கீ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரவும் 1 கொத்து அளவுக்கு கறி லீவ்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து அதை 4ஆக கீறி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் நல்லா வதங்கவும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வரணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பழுத்த பழமாக இருக்கும்போது உங்களுக்கு இதே போல் கலர் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு சால்ட் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு பொடி தனியாக வச்சுருந்தா அதில் கூட 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸோட தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒன் மினிட் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காரத்துக்கு ஏற்றாவில் மசாலாஸ்லாம் கூட குறைச்சலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி அளவு வரட்டும். அது வரைக்கும் ஃபுல்லே வச்சிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்லே நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ஆஃப்டர் 15 மினிட்ஸ் சூப்பராக தக்காளி குழம்பு கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா மல்லியை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி குழம்பு ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சட்னிக்கு பதிலாக இதை தான் ட்ரை பண்ணுவீங்க. சூப்பர்வான தக்காளி குழம்பு கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.